எவ்வளோ தூரம் போகுதோ அதுக்கு தான் மதிப்பு. இன்னைக்கு எதுக்கு மதிப்பு கொடுக்குறோம்? நம்ம கூட்டம் சேர்ந்தா அதுக்கு மதிப்பு கொடுக்குறோம். ஒரு திரைப்படம் வந்துச்சுங்க, அந்த திரைப்படம் நல்லா இருக்கோ இல்லையோ அதெல்லாம் கிடையாது. என்ன அந்த திரைப்படத்துக்கு எவ்வளவு வசூலாச்சு, என்ன அதான் ஜெயிக்கிறது. இன்னைக்கு ஜெயிக்கிற கட்சி தோக்கிற கட்சி, மக்கள் நல்ல கட்சி கெட்ட கட்சின்னு பார்க்கறது இல்லை. எங்கே ஜெயிக்கிற கட்சிக்கு அதுக்கு தான் போய் ஓட்டு போடுவான். அந்த தோக்கிற கட்சியாக இருந்த கட்சியை பிரச்சாரம் பண்ணி அவன் அதை ஜெயிக்கிற கட்சி ஆக்கிடுவான். என்ன பேச்சிலே அவ்வளவு வீச்சு இருக்குது பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம அடியேன் சொற்பொழிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொற்பொழிவு பண்ணுறதுனால என்ன, இவர் என்ன இது செஞ்சிருவாரா அது செஞ்சிருவாரா, என்ன இவர் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, இவர் என்ன காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு என்ன எல்லா பாசனையும் பாட கோயிலுக்காக போயிட்டு இருக்காரா அப்படின்னா அடியன் ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. அடியன் சொல்கிற விஷயம் சரியா என்பதை ஆராய்ச்சி பண்ண வேண்டும். எந்த ஒரு குருவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குற குரு எல்லாமே என்ன ஐஏஎஸ் படிச்சுட்டாங்களா என்ன, ஆனால் அவர்கிட்ட படித்த மாணவன் ஐஏஎஸ் படிக்கிறான்ல, அதுபோலத்தான் பக்தி. பக்தியை பறக்கிறவங்களை ஆராய்ச்சி பண்ண வேணாம். அடியேன் வந்து ஒரு ஸ்பீக்கர் மாதிரி, என்ன அடியேன் வந்து அங்கே வெளியில் இருக்க ஒலிபெருக்கி பெட்டி இருக்குல்ல, அந்த பெட்டி மாதிரி நினச்சிக்கங்க அடியேனை. அடியேனுக்கு ஒரு திறமை கிடையாது. அடியேன் ஒரு அக்ரிடை பொருள், என்ன உயிரற்ற பொருள் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இதுலேருந்து வர்ற செய்தி பார்த்தீங்களா, அந்த செய்தி என்ன என்பதை நீங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த வித்தை மனதிலே விதைத்து கொண்டு விருட்சங்கள் மரங்களாக வளர்க்க ஆரம்பியுங்கள். என்ன தோட்டக்காரன் விற்கிற அந்த சின்ன அந்த கன்றுகளெல்லாம் விற்கிற தோட்டக்காரனுடைய குணத்தை பார்க்காதீர்கள், அந்த தோட்டத்தில் விற்கிற கன்றை பாருங்கள். என்ன அந்த கன்று எப்படி விதைக்கப்படுதுன்னு பாருங்க. நீங்கள் அந்த குணத்தை மாற்றிக்கலாம். என்ன அடியேன் வந்து 4:30 மணிக்கு போய் பாசனங்களை வந்து சொல்கிறேனா இல்லையா, நீங்கள் போய் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இப்படி தான் உலகம் இருக்குது. நல்லது கெட்டது என்பது எப்படியாவது உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நல்லதை நாம் எடுத்துக்கொள்வது எப்படி என்பதை ஆண்டாள் பூமி பிராட்டி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாள் இந்த பாசனத்தின் வாயிலாக என்பதுதான் நிதர்சனமான நிச்சயமான ஒரு உண்மை.